ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 2025க்கான 60 டேஸ் டெஸ்ட் பேட்ச் பிளான் தான் பார்க்க போகிறோம். இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ பொது தமிழில் நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிலபஸ் நோட் பண்ணாதவங்க என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். என்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது இது என்னன்னா, தான் பெற்றெடுத்த பொழுதை விட ஒருவர் வந்து தன்னோட மகனை சான்றோன் அப்படின்னு சொல்கிறத ஒரு தாய் கேட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம். இது நம்ம வந்து எக்ஸாம்க்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களை பெற்றெடுத்த பொழுதை விட நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது உங்களுடைய தாய்க்கு பெருமை தரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்ச் ஸ்டார்ட் எப்போ அப்படின்றத பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் டெஸ்ட் வந்து 45 டெஸ்ட் இருக்கும். டோட்டல் ஃபுல் டெஸ்ட் வந்து 3 டெஸ்ட் இருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 2700+ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த இதில் இருக்க போகுது. இதில் பார்த்தோன்னா பேட்ச் டீட்டெயில்ஸ். பேட்ச் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, வெட்னஸ்டே. தேர்வு நேரம்னு பார்த்தோன்னா இரவு 9 மணிக்கு தேர்வானது தொடங்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். முழு மாதிரி தேர்வும் உங்களுக்கும் நடைபெறும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த கேள்விகளில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மென்டாஸோடைய 2 நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். 9 மணிக்கு வழங்கக்கூடிய அந்த தேர்வுடைய வினாத்தாளானது விடைத்தாளானது இரண்டும் பிடிஎஃபில் அனுப்பப்படும். 9 மணிக்கு வினாத்தாளுடைய பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். கொஞ்ச நேரம் கழித்து விடைத்தாளுடைய பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். அதை வச்சு நீங்கள் வினாத்தாளை வச்சு ஆன்சர் எழுதி பார்த்துட்டு விடைத்தாளை வச்சு திருத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். முடிந்த வரை வந்து OMR ஷீட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு வினாத்தாள் அனுப்பினோடனே OMR ஷீட்டில் மார்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக குறைக்கப்படும். இந்த தேர்வுகளில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 வினாத்தாள் தொகுப்பு உங்களுக்கு கொடுப்போம். ஸோ வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி படிக்கலாம். பொது தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியலுமே இந்த பேட்சில் உங்களுக்கு வழங்குவோம். தேர்வு அட்டவணை பார்த்தலாம். 5ஆம் தேதி 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும் 60 கேள்விகள் இருக்கும். 6ஆம் தேதி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், 7ஆம் தேதி 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம், 8ஆம் தேதி 6ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும் தேர்வு. ஸோ 4 டேஸில் வந்து உங்களுக்கு 6th தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிருவீங்க. 4 நாட்களில் 6ஆம் வகுப்பு தமிழானது முடிவடைந்துவிடும். 9ஆம் தேதி 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 10ஆம் தேதி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், 11ஆம் தேதி 7ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம், 12ஆம் தேதி 7ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும். 13ஆம் தேதி 8ஆம் வகுப்பில் 1ஆம் இயல் மற்றும் 2ஆம் இயல், அதாவது 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பில் உங்களுக்கு வந்து பருவம் வாயிலாக தேர்வானது நடைபெறும். 8ஆம் வகுப்பிலிருந்து 2 இயல்களாக நடைபெறும். காரணம் 8ஆம் வகுப்பிலிருந்து அதிக கவனம் செலுத்த வேண்டிய பாடங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 2 இயல்கள் தாராளமாக படிச்சிடலாம். 14ஆம் தேதி 8ஆம் வகுப்பு தமிழில் 3ஆம் இயல் மற்றும் 4ஆம் இயல் தேர்வு. 15ஆம் தேதி 8ஆம் வகுப்பு தமிழில் 5ஆம் இயல் மற்றும் 6ஆம் இயல்கள் தேர்வு. 16ஆம் தேதி 8ஆம் வகுப்பு தமிழில் 7 மற்றும் 8ஆம் இயல்கள் தேர்வு. 17ஆம் தேதி 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 9வது இயல் மட்டும் தேர்வு. 18ஆம் தேதி 8ஆம் வகுப்பில் தமிழில் இருக்கக்கூடிய பாடங்கள் முழுவதுமே வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும். 19ஆம் தேதி 9ஆம் வகுப்பு 1ஆம் இயல் மற்றும் 2ஆம் இயல் தேர்வு. 20ஆம் தேதி 9ஆம் வகுப்பில் 3ஆம் இயல் மற்றும் 4வது இயல் தேர்வு. 21ஆம் தேதி 9ஆம் வகுப்பு தமிழில் 5வது இயல் மற்றும் 6வது இயல் தேர்வு. 22ஆம் தேதி 9ஆம் வகுப்பு தமிழில் 7வது இயல் மற்றும் 8வது இயல் தேர்வு. 23ஆம் தேதி 9ஆம் வகுப்பில் 9வது இயல் மட்டும் தேர்வானது நடைபெறும். 24ஆம் தேதி 9ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு நடைபெறும். 25ஆம் தேதி 10ஆம் வகுப்பில் முதல் 2 இயல்கள். 26ஆம் தேதி 10ஆம் வகுப்பில் 3ஆம் இயல் மற்றும் 4ஆம் இயல். 27ஆம் தேதி 10ஆம் வகுப்பில் 5ஆம் இயல் மற்றும் 6ஆம் இயல். 28ஆம் தேதி 10ஆம் வகுப்பில் 7வது இயல் மற்றும் 8வது இயல் தேர்வு. 1ஆம் தேதி 10ஆம் வகுப்பில் 9ஆம் இயல் தேர்வு. 2ஆம் தேதி அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும் தேர்வு. 3ஆம் தேதி 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் 2 இயல்கள். 4ஆம் தேதி 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3வது இயல் மற்றும் 4வது இயல். 5ஆம் தேதி 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 5வது இயல் மற்றும் 6ஆம் இயல்கள் தேர்வு. 6ஆம் தேதி 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 7 மற்றும் 8வது இயல்கள் தேர்வு. 7ஆம் தேதி 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் முழுவதும் தேர்வானது நடைபெறும். 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் 2 இயல்கள் தேர்வு. 9ஆம் தேதி 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3வது இயலும் 4வது இயலும் தேர்வு. 10ஆம் தேதி 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 5வது இயல் மற்றும் 6ஆம் இயல் தேர்வு. 12ஆம் தேதி
7வது இயல் மற்றும் 8வது இயல் 11ஆம் தேதி 12ஆம் வகுப்பில் 7வது இயல் மற்றும் 8வது இயல் தேர்வு. 12ஆம் தேதி 12th தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு நடைபெறும். ஸோ 12ஆம் தேதியோட நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபுல் போர்ஷன் வந்து முடிச்சிருவீங்க. முடித்த கையோட ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதி பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன் டே எப்படி போதும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா ஃபுல் டெஸ்ட்டுக்கு, இப்போ 12வதுக்கு இப்போ ஒரு 6ஆம் வகுப்பு முடிச்சு 7ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் படிக்கிறீங்கன்னா அப்போ 6th ஸ்டாண்டர்டையும் ரிவைஸ் பண்ணிடணும், 7th ஸ்டாண்டர்டையும் ரிவைஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கணும். ஸோ வந்து 12ஆம் வகுப்பு வரும்போது 6, 7, 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்த நாளே உங்களுக்கு தேர்வானது நடைபெறும். அடுத்து 14ஆம் தேதியானது 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தேர்வு. அடுத்தது 15ஆம் தேதி 7th தமிழ் ஓல்டு புக் தேர்வு. 16ஆம் தேதி 8th தமிழ் ஓல்டு புக் தேர்வு. 17ஆம் தேதி 9th புக் ஓல்டு புக் தேர்வு. 18ஆம் தேதி 10th தமிழ் ஓல்டு புக் தேர்வு. 19ஆம் தேதி 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஓல்டு புத்தகங்கள், அதாவது பழைய புத்தகங்களிலிருந்து தமிழ் வினாத்தாள் கேட்கப்படும். 22ஆம் தேதி முழு மாதிரி தேர்வு 1 நடைபெறும். 23ஆம் தேதி உங்களுக்கான முழு மாதிரி தேர்வு 2 நடைபெறும். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு முழு மாதிரி தேர்வு புது புத்தகம் மட்டும் எழுதிப்பீங்க. மொத்தம் 3 தேர்வுகள். இடையில் வந்து உங்களுக்கு 20 மற்றும் 21 கேப் இருக்கும். அதில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இந்த தேர்வு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஷெட்யூல். எதுக்காக கேப்பே விடாமல் லைனாக போட்டுக்கோனா, ஒரு தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா விடாமுயற்சி இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் இடையில இருக்குது, அடுத்த நாள் படிச்சுக்கலாம், அந்த அசால்ட் கண்டிப்பாக வந்து வரக்கூடாது. அடுத்து தொடர்ந்து வந்து எப்போவுமே நம்மளோட அடையிற வரைக்கும் ஓய்வர உழைக்க வேண்டும். ஓய்வே எடுக்காமல் அடுத்து உழைத்துக்கிட்டே இருந்தால் நம்மளோட கனவு நிச்சயமாக நிறைவேறும். ஸோ இப்போ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ 249, அதாவது இந்த தமிழ் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக 6th to 12th நியூ புக் அண்ட் 6th to 12th ஓல்டு புக் எல்லாமே முடிச்சு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 249 ரூபா நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கொஷின் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் பேயில் ஜிபே பண்ணலாம் அல்லது ஃபோன்பே, இந்த ரெண்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் 6381249063 63 81 24 90 63. இந்த எண்ணுக்கு ஜிபே அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடணும். இந்த நம்பருக்கு நீங்கள் 249 ரூபா வந்து அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த நம்பரை நீங்கள் பே பண்ண அந்த நம்பருக்கு பே பண்ணியிருப்பீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு 63 81 24 90 63 இந்த எண்ணுக்கு அனுப்பிச்சிட்டு தமிழ் பேட்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தமிழ் பேட்சோடைய ஷெடியூல் அனுப்பிச்சிட்டு உங்களை ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இந்த பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த எண் அல்லது இந்த எண், இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய தகவல்களை, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தகவல்களை அனுப்பலாம். உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக அனுப்பப்படும். ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆடியோ மூலமாகவும் அனுப்பலாம் அல்லது டைப் செய்தும் அனுப்பலாம். இந்த பேட்ச் சம்மந்தமாக வேறு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். நம்மளோட அடுத்தடுத்து நிறைய பேட்சஸ் வந்து வர இருக்குது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோ அந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய பேட்ச் வரவிருக்கு. டிஎன்பிசி சம்மந்தமான நிறைய தகவல்களும் அடுத்தடுத்து கொடுக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களை டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சில மெட்டீரியல்ஸ் அப்பப்போ வந்து ஷேர் பண்ணப்படும். நன்றி.